தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் 2026 தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னும், தேமுதிகவில் இருக்கிறவங்க கட்டாயமாக சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சரவையிலும் இடம்பெறுவார்கள் அப்படின்னும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. விஜயுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்த நிலையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சந்திச்சிருக்கிறாரு. மதுரையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரேமலதாவை ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் சந்திச்சிருக்காங்க. கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்காக சந்தித்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு வராங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கூட்டணி அழைப்பு விடுத்திருந்தார். அதனை தமிழக வெற்றிக் கழகம் நிராகரித்தது. ஏற்கனவே தேமுதிக அதிமுக கூட்டணி இருந்து வரும் நிலையில மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் மக்களே.